உத்தரப்பிரதேச மாநிலம் குருகிராமில் IAS அதிகாரியாக நடித்து பலரிடம் வேலை வாங்கி தருவதாகவும் இடம் மாறுதல் செய்து தருவதாக கூறி வரும் நபர் குறித்து தகவல் கிடைத்ததும் செக்டார் 22A உள்ள ஒரு வீட்டை போலீசார் சோதனை செய்தனர். சோதனையின் போது 2வது மாடி வராண்டாவில் நின்றிருந்த ஒரு நபர் தப்பி ஓட முயன்ற போது போலீசார் அவரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர் ஜெய்பிரகாஷ் பதக். 31 வயதான இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தின் ரகுய்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார். உழைத்து சம்பாதிக்க விரும்பாத ஜெய்பிரகாஷ் குறுக்கு வழியில் வாழ முடிவு செய்திருக்கிறார். இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த வழி போலி IAS. உள்துறை அமைச்சகத்தின் IAS அதிகாரி என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஜெய்பிரகாஷ் உயர் அதிகாரிகளோடு தனக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பலரை நம்ப வைத்திருக்கிறார். சைரன் வைத்த காரில் பயணம், மிடுக்கான உடை, கம்பீரமான பேச்சு என ஜெய்பிரகாஷை பார்த்த யாருக்கும் அவர் மீது சந்தேகம் வரவில்லை. இந்த நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்ட ஜெய்பிரகாஷ் அரசு வேலை வாங்கி தருவது, வேலை இடமாற்றம் செய்து தருவது என பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை கறந்திருக்கிறார். அந்த பணத்தை வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாலம் விகார் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெய்பிரகாஷை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் இருந்து ரூபாய் 2.5 லட்சம் ரொக்கம், உள்துறை அமைச்சக அடையாள அட்டை உட்பட பல போலி அடையாள ஆவணங்கள், 3 ஆதார் அட்டைகள், கூடுதல் ஆய்வாளரை மாற்றுவது தொடர்பான கடிதம், போலி ஆயுத உரிமம், ஆயுஷ்மான் அட்டை, பான் அட்டை, பாஸ்போர்ட், 2 சீல்கள், 6 மொபைல் போன்கள், 1 மடிக்கணினி, 1 வாக்கி டாக்கி செட் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.